அந்த மனைவி அவரோடு வாழ்ந்தார். நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பான் தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல ஒரு வழி இல்லை, ஒரு வழி இல்லை. பிகாஸ் யூ ஆர் யுனைடெட் பை காட், யூ ஆர் ஜாயின்ட் பை காட். தேவனால் இணைக்கப்பட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பு கூறுங்கள். அந்த வசனத்தை திரும்ப திரும்ப அடிக்கடி வேதம் சொல்லுகிறது. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தீத்து 2:4. அன்பானவர்களே, தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடி நன்றாக கவனியுங்கள். அன்பான கணவன்மார்களே, அன்பான மனைவிமார்களே, வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை தூஷிக்கப்படாதபடி பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும், நான் சொல்ல வந்த ஒரே ஒரு கருப்பு என்னவென்றால், உங்கள் பிரச்சனை உங்களோடு கூட முடிவதில்லை, திருச்சபையை பாதிக்கிறது. நீங்கள் சார்ந்திருக்கிற அந்த சமயத்தை பாதிக்கிறது, உங்கள் போதவரை பாதிக்கிறது. திரும்ப சொல்கிறேன், தேவ வசனம் தூஷிக்காதபடி. அன்பு பிள்ளைகளே, நீ நினைக்கலாம், நான் விருப்பத்தபடி என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுவேன், என் விருப்பத்தபடி நான் வாழ்வேன், இதெல்லாம் அப்படித்தான். நான் வேலை செய்கிறேன், என்னை நான் பார்த்துக் கொள்வேன், எல்லாமே சொல்றாங்க. இந்த கணவன் வேண்டாம், நான் பார்த்துப்பேன், ஹாஸ்டல்ல இருந்துப்பேன், பிள்ளைகளை படிக்க வைப்பேன். இட் கேனாட் பி. நம்முடைய விளைவு தெரியுமா? தேவ வசனம் தூஷிக்கப்படுகிறது. திரையில பாருங்கள், தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவ வசனம் உங்களால் தூஷிக்கப்படாதபடி என் அன்பு பிள்ளைகளே, ஒரு நாளும் அதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். முதலாவது, பலமான உறுதியான குடும்ப வாழ்க்கைக்கு லவ். 2வது, உறுதியான குடும்ப வாழ்க்கைக்கு லாயல்டி. அங்கே ஒரு உண்மைத்தன்மை தேவை. இந்த குடும்பங்களில் உண்மைத்தன்மை இல்லை. கணவன் எங்கு போகிறார் தெரியாது, மனைவி எங்கு போகிறார் தெரியாது. கணவனுடைய அந்த பாஸ்புக்கை மனைவி பார்க்க உரிமை இல்லை, மனைவியின் பாஸ்புக்கை கணவன் பார்க்க உரிமை இல்லை. ஆரம்பத்திலே சொன்னேன், மனைவியினுடைய தொழில் அந்த செல்போனை பார்ப்பதற்கு கணவனுக்கு உரிமை இல்லை. அதே போல மனைவிமார்களுக்கும் தன் கணவனுடைய செல்போனை பார்ப்பதற்கு உரிமை இல்லை. யோசித்து பாருங்கள் என் அன்புடைய பிள்ளைகளை. இன்றைக்கும் பி டிரான்ஸ்பரண்ட். இன்றைக்குமே ஒளி மறைவு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழுங்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, பி லாயல். எபேசியர் புஸ்தகம் 5:31. பி லாயல். எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்கள். அவர்கள் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமா இருப்பார்கள். இசைவு, ஹார்மனி. இந்த ஹார்மனி என்ற வார்த்தை தான் ஹார்மோனியம் என்ற வார்த்தை வந்தது. அது சொல்லப்பட்ட வார்த்தை இசைந்து. மிக கடினம், அந்த இசை இருப்பதில்லை. பல முறை சொல்லியிருக்கிறேன். கணவன்